இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் 65 பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன போடலாம் அப்படின்றது காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் 65 மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சிக்கன் ஆட் பண்ணுறியோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து தனியாத்தூள், கொஞ்சமாக சால்ட், உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட், கொஞ்சமாக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சோயா சாஸ் ஆட் பண்ணிக்க. நீங்கள் வந்து இது லெமன் இருந்தால் கூட லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ண போகிறேன். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம மைதா மாவு இருந்தால் கூட ஆட் பண்ணலாம். மைதா மாவு விட கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோ பெஸ்ட்டு, அதுக்காக தான் கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணுறேன். நீங்கள் மாவு இல்லைன்னா கூட இதை வெறுமனே கூட நீங்கள் மசாலாவை லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் சிக்கன் ஆட் பண்ணி பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி மசாலா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கோங்க. இது கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிக்கோங்க. பிழிஞ்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மசாலா வந்து மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 2 நிமிஷம் வந்து மசாலா வந்து ஊறட்டும். சிக்கனில் வந்து அந்த மசாலா டைட்டாக பிடிக்கும். அதுக்காக வந்து ஒரு 2 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை வந்து தட்டை போட்டு மூடி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடாய் காய வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்சு அடுப்பு மேலே ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணியாச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த மசாலா சிக்கனை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனை வந்து இப்போ இது கூட இந்த கடாயில் ஆட் பண்ணி சிம்மில் வச்சுக்கணும். சிக்கன் போட்டுடலாம். இப்போ பாருங்க, எல்லா சிக்கனுமே நம்ம இந்த கடாயிலே ஆட் பண்ணிட்டோம். நான் வந்து 1/4 கிலோ சிக்கன் தான் எடுத்தேன் பக்கடா செய்ய. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிட்டு இப்போ வந்து திருப்பி விட்டுக்கலாம். நம்ம சும்மா திருப்பி விட்டுட்டே இருந்தால் வேகவே வேகாது. நம்ம மசாலா 2 நிமிஷம் ஊற வச்சதுனால மசாலாவுமே நம்மளுக்கு வந்து நல்லா பிடிச்சி எடுப்பாங்க சிக்கனில். திருப்பி விட்டுக்கலாம். எல்லாமே திருப்பி விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இப்பாங்க, நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு இப்போ நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கலாம். சிக்கன் 65 ரொம்ப அழகாக ரொம்ப சிம்பிளாகவே வீட்லேயே நம்ம வந்து செஞ்சாச்சு. கடல மாவுலாம் ஆட் பண்ணாதீங்க. கடல மாவு ஆட் பண்ணால் மெத்துன்னு ஆகிடும். அதனால் கடல மாவு ஆட் பண்ணாதீங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு அப்படி இல்லைன்னா மைதா யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இதை எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. நல்லா எண்ணெய் வடிட்டும். நல்லா எண்ணெய் வடிஞ்சு வச்சுப்பாங்க. இந்த மாதிரி நம்ம ஒரு கிண்ணத்துலேயோ இல்லை பேஷன்லையோ இந்த மாதிரி வச்சு பேப்பர் போடுங்க. பேப்பர் போட்டு அதுக்கு மேலே போட்டுக்கலாம். அப்போ தான் எண்ணெய் வந்து இருக்காது. இதே மாதிரி எல்லா சிக்கனையும் எடுத்துடலாம். பாருங்கள், சிக்கன் 65 ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு நம்ம வீட்டிலையே. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம வீடியோவை பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதான் உங்களுக்கு உடனே வீடியோ வரும். இந்த வாட்டி வந்து நம்ம சிக்கன் 65 பார்த்தா மாதிரி சிக்கன் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படி பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில். தேங்க்யூ. சிக்கன் 65 வீட்டிலே எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம வந்து சிக்கன் 65 பண்ணியிருக்கோம். பாருங்கள், வெரி சூப்பர், ரொம்ப டேஸ்ட், ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சிக்கன் 65. கடையில் போய் நம்ம வாங்காமல் இந்த மாதிரி வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம்.